திமுக அரசுக்கு அதிரடி தடை. உச்சநீதிமன்றம் போட்ட சஸ்பெண்ட் உத்தரவு. நீதிபதிகள் அனுப்பிய நோட்டீஸால் அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின். தமிழக அரசின் மொத்த அதிகாரமும் பறிப்பு. வணக்கம் நண்பர்களே. நேற்று காலை உச்சநீதிமன்ற கரூர் வழக்கில் அதிரடி தீர்ப்பளித்தது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் செயல்பாட்டுக்கு விளக்கம் கேட்டதோடு அவரால் நியமிக்கப்பட்ட எஸ்ஐடி விசாரணைக்கும் தடை போட்டார்கள். என்றாலும் திமுகவின் வழக்கறிஞரான வில்சன் இதை மறுத்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு வந்தார். குறிப்பாக நேற்று டெல்லியில் அவர் வெளியிட்ட செய்தியில் தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வரப்போகிறது என்றாலும் அது தற்காலிகமானதுதான். தமிழக அரசு நியமித்த அருணா ஜெகதீஷனின் ஒரு நபர் ஆணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நியமித்த ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான விசாரணை குழுவும் கலைக்கப்படவில்லை. அவர்கள் தங்கள் பணியை தொடர்கிறார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த செய்தியை அவர் வெளியிட்ட ஒரு மணி நேரத்திலேயே உச்சநீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துள்ளது. அதில் உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு விசாரணை குழு, தமிழக அரசு நியமித்த அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆகியவற்றை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் இனிமேல் தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட எந்த புலனாய்வு பிரிவுகளும் செயல்படக்கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இதன் மூலம் உச்சநீதிமன்றம் தமிழக புலனாய்வில் தலையிடவில்லை என்று திமுக வழக்கறிஞர் வில்சன் வெளியிட்ட செய்தி பொய்யானது என்பது நிரூபணமாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதையடுத்து சிபிஐ இயக்குநர் இந்த வழக்கை விசாரித்த மூத்த அதிகாரியை நியமிக்க வேண்டும், அவருக்கு உதவுவதற்கு சில அதிகாரிகளையும் நியமிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதோடு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் முதலமைச்சர் அமைத்த அருணா ஜெகதீஷனின் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆகியோர் தாங்கள் சேகரித்த ஆதாரங்களை உடனடியாக சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு சிபிஐ அதிகாரிகளுக்கு தமிழக அரசு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக சிறப்பு புலனாய்வு பிரிவு, ஒரு நபர் விசாரணை கமிஷன் சஸ்பெண்ட் செய்யப்படுவதால் இனிமேல் அவர்களை இந்த வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசு செயல்படுத்தக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் நியமிக்கும் முன்னாள் நீதிபதி குழுவினர் சிபிஐ விசாரணையை கண்காணிப்பார்கள். சிபிஐ சேகரிக்கும் ஆதாரங்களை உடனுக்குடன் ஆய்வு செய்வார்கள். அதற்கான முழு அதிகாரமும் அவர்களுக்கு உள்ளது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கரூர் சம்பவத்தில் இனிமேல் தமிழ்நாடு அரசும் சென்னை உயர்நீதிமன்றமும் தலையிட முடியாது. முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் திமுகவினரோ உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு எந்த தடையும் போடவில்லை, நாங்கள் எங்கள் வழியில் விசாரணை கமிஷன் அமைத்து புலனாய்வு செய்து கொண்டுதான் இருப்போம் என்று சொன்னதெல்லாம் பொய்யான தகவல் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. யாரை மிரட்டி பார்க்கிறார் திருமாவளவன்? போராட்டத்தில் குதித்த வழக்கறிஞர்கள். விசிகாவின் திருமாவளவன் சென்ற கார் ராஜீவ்காந்தி என்கிற வழக்கறிஞர் ஓட்டிச் சென்ற பைக்கில் இடித்ததை அடுத்து இரண்டு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு திருமாவளவனுடன் சென்ற நபர்கள் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை நடுரோட்டில் சரமாரியாக தாக்கினார்கள். இதுகுறித்த வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் திருமாவளவன் எங்களது கார் அந்த ஸ்கூட்டரில் இடிக்கவே இல்லை என்று சொன்னதோடு என்னுடன் வந்தவர்கள் அந்த வழக்கறிஞரை 4 தட்டுதான் தட்டினார்கள், அடிக்கவே இல்லை என்று கூறியிருந்தார். அதோடு எங்கள் கார் ஸ்கூட்டரில் இடித்ததாக நிரூபித்தால் நான் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் திருமாவளவன். ஆனால் அந்த வீடியோவை பார்த்தவர்கள் கார் ஸ்கூட்டரில் இடிப்பது நன்றாக தெரிகிறது, அப்படியென்றால் திருமாவளவன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நேற்று சென்னையில் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி திருமாவளவன் கட்சியினரின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளார்கள். அடங்கமறு என்பதற்கு வன்முறையை தூண்டுவது அர்த்தமல்ல என்று பொது விளக்கம் கொடுக்கிறார் திருமாவளவன். ஆனால் இன்றைக்கு அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டு வருகிறார். உண்மையிலேயே ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் காரிலிருந்து கீழே இறங்கி சமாதானம் பேசியிருக்க வேண்டும். இல்லை என்றால் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருக்க வேண்டும். ஆனால் தனது கட்சியின் ரவுடிகளை அனுப்பி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கியது எந்த வகையில் நியாயம்? இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவரா, ஒரு மக்களவை எம்பியா என்று வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அது மட்டுமின்றி உயர்நீதிமன்றத்துக்குள்ளும் திருமாவளவனுடன் வந்த குண்டர்கள் வழக்கறிஞரை சரமாரியாக தாக்கியுள்ளார்கள். இதன் காரணமாக தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். என்றாலும் இதுவரை காவல்துறை எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யவில்லை. தமிழக அரசாங்கத்தின் கையில் காவல்துறை இருக்கிறதா, இல்லை திருமாவளவன் கையில் காவல்துறை இருக்கிறதா என்கிற சந்தேகம் வருகிறது. அதனால் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள்.
அதோடு பார் கவுன்சில் வழக்கறிஞர் மன்றமாக இருக்கிறதா என்பதை கேள்விக்குறியாக்கிவிட்டது. அதனால் பார் கவுன்சில் தேர்தலை வழக்கறிஞர்கள் புறக்கணிக்க வேண்டும். பார் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கான மன்றமாக இல்லாவிட்டால் அது எங்களுக்கு தேவையே இல்லை. என்னை பார்த்து முறைத்தார். அதனால் 4 தட்டு தட்டினோம் என்று ஒரு கட்சியின் தலைவர் பேசுகிறார். இதற்கு எதிராக எந்த கட்சி தலைவரும் இப்போது வரை குரல் கொடுக்கவில்லை. முதலமைச்சர் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த அளவுக்கு நீதித்துறையை அவமதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை ஒரு வழக்கறிஞர் செருப்பால் அடிக்க முற்பட்டதாக சொல்லி அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் சென்னையில் ஒரு வழக்கறிஞரை நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக அடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை எந்த பட்டியலில் சேர்ப்பது என்றும் வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அடுத்த செய்தி, வாக்கு திருட்டு விவகாரம். சிறப்பு புலனாய்வு குழு. ராகுல் காந்தியின் கோரிக்கையை நிராகரித்த சுப்ரீம் கோர்ட். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களின் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஓட்டுகள் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டி வந்தார். அது குறித்து சில தரவுகளையும் வெளியிட்டார். ஆனால் அவர் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்தது. அதோடு அவர் சொல்லும் தகவல்களை பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியது. அப்போதிலிருந்து இந்த வாக்கு திருட்டு என்கிற வார்த்தையை ராகுல் காந்தி தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். அதோடு பீகாரில் சார் நடவடிக்கைக்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்தார். குறிப்பாக பீகாரில் காங்கிரஸ்க்கு ஆதரவான இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டி வந்தார் ராகுல் காந்தி. இப்படியான நிலையில் ரோஹித் பாண்டே என்கிற ஒரு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் காந்தி தெரிவித்த இந்த வாக்கு திருட்டு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார். அதோடு மனுதாரர் இதுபோன்ற விஷயங்களுக்கு தேர்தல் கமிஷனை அணுக வேண்டும் என்று கூறினார். மேலும் பொதுநலன் கருதி வெளியிட்டதாக கூறப்படும் இந்த மனுவில் அரசியல் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். அதனால் இதுகுறித்து தங்களது கோரிக்கையை மனுதாரர் தேர்தல் கமிஷனிடம்தான் தெரிவிக்க வேண்டும். இதற்காக நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது. அதோடு கடந்த சில மாதங்களாகவே வாக்கு திருட்டு நடப்பதாக ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதை அரசியலுக்காகவும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சொல்லாமல் அது குறித்த ஆதாரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்து அதை சரி செய்ய வேண்டும். அதனால் இது குறித்த பிரச்சனைகளை தேர்தல் ஆணையத்தில் தீர்த்து கொள்வதை விட்டுவிட்டு நீதிமன்றத்திற்கு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்துள்ளார்கள். இப்படி ஒரு மனுவை ராகுல் காந்தி தான் நேரடியாக தாக்கல் செய்யாமல் தனது கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மூலம் தாக்கல் செய்து நோட்டம் பார்த்துள்ளார் என்று டெல்லி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டசபை வரை சென்ற பாமக விவகாரம். பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி விவகாரம் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தூக்கிவிட்டதாக அறிவித்தார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியே என் கைவசம்தான் உள்ளது, தேர்தல் ஆணையமே அதை உறுதிப்படுத்தி விட்டதாக சொல்லி ராமதாசுக்கு கடுமையான அதிர்ச்சி கொடுத்தார். அதோடு தற்போது பாமகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் ஜி.கே. மணி மற்றும் கொறடாவாக இருக்கும் அருள் ஆகியோரை தான் நீக்கிவிட்டதாக சட்டசபை சபாநாயகர் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அன்புமணி. அது மட்டுமின்றி தனது ஆதரவாளர்களை அந்த பதவிகளில் நியமிக்க கோரியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆன போதிலும் அது குறித்து சபாநாயகர் அப்பாவு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வந்தார். காரணம், மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் காரணமாகவே அவருக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இதில் சபாநாயகர் அப்பாவு கவனம் செலுத்தாமல் இருந்தார். இந்த நிலையில்தான் இன்று அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டசபையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதையடுத்து இன்று மாலை இந்த விஷயத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்ததை அடுத்து அந்த போராட்டத்தை கைவிட்டுள்ளார்கள். அதோடு அன்புமணி தலைமையில் பாமக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்றுவிட்டது உறுதியாகிவிட்டதால் இந்த விவகாரத்தில் அவருக்கு சாதகமான முடிவை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.